Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. விக்கிலீக்ஸ் நிறுவனத்துடைய தலைவர் ஜூலியன் அசாஞ்சே இங்கிலாந்து சிறையிலிருந்து இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இது சர்வதேச அரசியலில் ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. யார் இவர் மேலே தொடரப்பட்ட வழக்கு என்ன, அமெரிக்கா ஏன் இவரை தேடப்படும் குற்றவாளியா அறிவிச்சது? ஆஸ்திரேலியாவுடைய குயின்ஸ்லாந்தில் பிறந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அசாஞ்சே. 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட விக்கிலீக்ஸ் இணையதளத்துடைய ஃபவுண்டரில் இவரும் ஒருத்தர். உலக வல்லரசான அமெரிக்காவே ஒரு நிமிஷத்தில் ஆட வச்சிட்டாரு. ஜூலியன் அசாஞ்சே ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நடத்தின போர் குற்றங்கள், அதாவது வார் கிரைம், மனித உரிமை மீறல்கள், கரப்ஷன் உள்ளிட்ட விஷயங்களை ரகசிய ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்டை ஹேக் பண்ணி விக்கிலீக்ஸ் இன்டர்நெட்டில் வெளியிட்டார். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உலகம் முழுக்க பரவி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. சுமார் 1 கோடி டாக்குமெண்ட்ஸை அவர் வெளியிட்டதா 2006 அப்போதைய செய்தி நிறுவனங்கள்லாம் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஈரான் நாட்டை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்துறதுக்காக அமெரிக்கா யூஎஸ் எடுத்த நடவடிக்கைகளை திரைமறைவில் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த டைமில் விக்கிலீக்ஸில் லீக் ஆகி அது எல்லாமே பயங்கரமாக பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கு உலகம் முழுக்க பல கண்டனங்கள் அமெரிக்காவுக்கு எழுந்தது. இதனால் அமெரிக்காவுடைய கடுமையான கோபத்துக்கு ஆளானார் அசாஞ்சே. சோமாலியாவில் அரசு அதிகாரிகளை படுகொலை செய்கிறதுக்காக கூலி படையினரை சோமாலியா தலைவர் ஒருத்தரே அசைன் பண்ணதெல்லாம் உள்ளிட்ட விஷயங்களுமே விக்கிலீக்ஸில் அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதுதான் ஆக்சுவலாக விக்கிலீக்ஸில் வெளியான 2006 வெளியான முதல் தகவல். இதே போல் கியூபாலையுமே சிறையில் இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை, விவரங்களை விக்கிலீக்ஸில் அவர் வெளியிட்டார். இது மாதிரி பல நாட்டு அரசுகளுடைய ரகசியங்களை ஹேக்கிங் மூலமாக எடுத்து அவர் அதை விக்கிலீக்ஸில் வெளியிட்டார். இது எல்லாமே தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டது. இதை தொடர்ந்து தான் தேடப்படுற குற்றவாளியா ஜூலியன் அசாஞ்சேவை அமெரிக்கா அறிவிச்சது. இதனால இங்கிலாந்துல இருக்கிற ஈக்குவாடர் தூதரகத்தில் அசாஞ்சே தஞ்சம் அடைஞ்சாரு. பின்னர் 2019ஆம் ஆண்டு அவர் கைதும் பண்ணப்பட்டார். அவரை அமெரிக்காவுக்கு கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து அந்த நேரத்தில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் அவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துறதுக்கு இங்கிலாந்துக்கு 2002ஆம் ஆண்டு அமெரிக்காவுமே உத்தரவிட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து இங்கிலாந்து நீதிமன்றத்தில் முறையீடு செஞ்சாரு அசாஞ்சே. அந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில தான் இங்கிலாந்து சிறையிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய நீதித்துறையோட அவர் முக்கியமான ஒரு டீல் ஒன்றுமே இப்போ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டு நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகியிருக்காரு. இந்த குற்றத்துக்காக அவருக்கு 62 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுறதா ரூலாக இருந்தது, தீர்ப்பாக இருந்தது. ஆனால் ஏற்கனவே அவர் இங்கிலாந்து நீதிமன்றத்தின்படி சிறை தண்டனையை 5 வருஷத்துக்கும் மேலே அவர் அனுபவிச்சிட்டாரு. அப்படிங்கிறதால விடுதலை செய்யப்படுறதான் அமெரிக்காவுடைய நீதித்துறையோட அவர் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். அதன்படி இப்போ அவர் ரிலீஸ் செய்யப்பட்டார். ஏற்கனவே இங்கிலாந்தில் இருக்கிற சிறை தண்டனையில் 5 வருஷத்துக்கும் அதிகமாக அனுபவிச்சிட்டதால அமெரிக்கா அவரை இப்போ விடுதலை செஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து தான் இப்போ அவர் ரிலீஸ் செய்யப்பட்டது. உலகம் முழுக்க பல நாடுகளில் மிக முக்கியமான விஷயமா பேசப்பட்டு வருது. இந்த விடுதலைக்கு பிறகு அவர் இப்போ அவருடைய சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு பயணப்பட்டிருக்காரு. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.